அஸ்வினை நோக்கி வந்த அதிவேக 163 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த யாக்கர். அடுத்து நடந்த அதிசயம். ஸ்தம்பித்து போன உலக நாடுகள். களத்திலேயே மயங்கி விழுந்த ஆஸ்திரேலியா பவுலர். அதாவது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இதைவிட ஒரு சிறந்த காட்சி என்பது இனிமேல் நடக்கவே நடக்காதுங்க. பொதுவாக கிரிக்கெட்டின் சாதனைகளை குறிக்கும் ஒரு வாக்கியமாக நூற்றாண்டின் சிறந்த பந்துவீச்சு, நூற்றாண்டின் சிறந்த பேட்டிங் என்று இப்படியாக கிரிக்கெட்டின் மறக்க முடியாத மற்றும் அழிக்க முடியாத சாதனைகளை குறிப்பிடுவார்கள். அந்த வரிசையில் நூற்றாண்டுகளை தாண்டி 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சம்பவம் என்று இந்த சம்பவத்தை குறிப்பிடலாம். அப்படி ஒரு சம்பவம் இந்த போட்டியில் நிகழ்த்தப்பட்டது. அதுவும் நம்ம தமிழக வீரர் அஸ்வினால் தான் அந்த சம்பவம் சாத்தியமானது. ஆமாங்க, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி முடிவடைந்து விட்டது. அந்த போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்று 1-0 என்ற கணக்கில் தற்போது இந்த தொடரில் முன்னிலையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது போட்டியில் களமிறங்கி இருந்தது இந்திய அணி. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணி டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வினை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். ஆனால் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவருக்கும் சேர்த்து வைத்து அஸ்வினும் ரோஹித் சர்மாவும் மட்டுமே ரன்களை மலை போல குவித்து விட்டனர். ஏனென்றால் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா 409 ரன்களும் நம்ம அஸ்வின் 251 ரன்களும் எடுத்துவிட்டனர். அந்தளவுக்கு இந்த 2 பேர் மட்டுமே நின்று முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை 702 ரன்கள் வரை கொண்டு சென்றனர். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சரியாக 86வது ஓவரில் ஆஸ்திரேலிய அணியின் முதன்மை பந்து வீச்சாளரான உலகின் நம்பர் 1 பவுலர் என கூறப்படும் மிச்சல் ஸ்டார்க் பந்து வீசினார். அதிலும் அந்த ஓவரின் 5வது பந்தை யாருமே எதிர்பார்க்காத வகையில் உலகின் அதிவேகமான 163 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பந்தை வீசியிருந்தார் இவர். அதுவும் அது சாதாரண பந்து கிடையாதுங்க, துல்லியமான யாக்கராகவும் அந்த பந்தை வீசியிருந்தார். அந்த சமயத்தில் இந்த பந்தை எதிர்கொண்ட நம்ம அஸ்வினோ இந்த பந்துக்கு இவர் என்ன செய்ய போகிறார் என்று ஒட்டுமொத்த உலகமும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது இந்த மனுஷன் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ணிட்டாப்லங்க. ஆமாங்க, அப்படியே ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து விட்டது என்றே சொல்லலாம். அந்தளவுக்கு அதிவேகமாகவும் துல்லியமான யாக்கராகவும் வந்த அந்த பந்தை அசால்ட்டாக இடது பக்கமாக திரும்பி ரிவர்ஸ் ஸ்வீப் என சொல்லப்படும் முறையில் இந்த பந்தை பின்பக்கமாக சிக்ஸருக்கே பறக்க விட்டு விட்டார் நம்ம அஸ்வின். இதை பார்த்த பவுலர் மிச்சல் ஸ்டார்க்கோ அப்படியே தரையில் படுத்துட்டாப்லங்க. அதன் பிறகு அடுத்த 35 வினாடிகள் வரை தரையில் படுத்து இருந்த மிச்சல் ஸ்டார்க் எந்திரிக்கவே இல்லை. அந்தளவுக்கு அஸ்வின் அடித்த இந்த ஒரு ஷாட் என்பது மிச்சல் ஸ்டார்க்கால் ஜீரணிக்கவே முடியலங்க. ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு ஷாட் என்பது இப்போதுதான் நிகழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக யாக்கர் பந்துகளை எதிர்கொள்வதே கடினம். அதிலும் 150 கிலோமீட்டர் வேகத்திற்கு அதிகமாக யாக்கர் பந்துகள் வீசப்பட்டால் பேட்ஸ்மேனால் அந்த பந்தை பார்க்க கூட முடியாதுங்க. ஆனால் இந்த சம்பவத்திலோ 163 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த அந்த யாக்கர் பந்தை நொடி பொழுதில் சுதாரித்து அதுவும் ரிவர்ஸ் ஸ்வீப் மூலமாக சிக்ஸருக்கு பறக்கவிட்ட அஸ்வினின் இந்த பேட்டிங் ஸ்கில் என்பது உலகின் தலைசிறந்த நம்பர் 1 பேட்ஸ்மேனான டான் பிராட்மேனுக்கே சாத்தியமாகுமா என்பது சந்தேகம்தாங்க. மேலும் 2வது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் தான் அஸ்வின் இப்படி ஒரு ஷாட்டை பறக்க விட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அஸ்வினின் இந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த நூற்றாண்டுகளை கடந்த சிறந்த சிக்ஸரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.